வணக்கம் நண்பர்களே, இந்த விளக்கத் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஆனா பலரும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். அதுதான் டீடாக்ஸ், அதாவது நச்சு நீக்கம். கடையில விக்கிற விலை உயர்ந்த ஜூஸ் பத்தியோ கடுமையான டயட் பத்தியோ நம்ம பேச போறதில்ல. சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட வழிகள்ல நம்ம உடம்பையும் டிஜிட்டலா மாறிப்போன நம்ம மனசையும் எப்படி இயற்கையா டீடாக்ஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஜிம்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ண பிறகோ இல்ல சானா பாத் எடுத்த பிறகோ உடம்புல இருந்து வியர்வை கொட்டும் போது அப்பாடா நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேறிடுச்சுன்னு நீங்க எப்பவாச்சும் நினைச்சிருக்கீங்களா? பலரும் இப்படித்தான் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? வியர்வை வழியா நிறைய நச்சுக்கள் வெளியேறுதுங்கிறது ஒரு அப்பட்டமான கட்டுக்கதைங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வியர்வையில 99% வெறும் தண்ணீர் தான் இருக்கு. மீதி ரொம்ப கொஞ்சமான தாதுக்கள் தான். நீங்க ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 லிட்டர் வரைக்கும் வியர்த்தாலும் அதுல வெளியேற நச்சுக்களோட அளவு 1%க்கும் குறைவுதான். ஏன்னா பெரும்பாலான நச்சுக்கள் கொழுப்புல கரையக்கூடியவை, அது வியர்வையில வராது. உங்க கல்லீரலும் சிறுநீரகமும் தான் இந்த பெரிய வேலையை செய்யுது. அதனால தீவிரமா வியர்க்க வைக்கிற சிகிச்சைகள் பண்ணி உடம்புல இருக்கிற தண்ணியை குறைக்கிறதுக்கு பதிலா உண்மையான டீடாக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த விளக்கத்துல நம்ம குறிப்பா 5 விஷயங்களை பார்க்க போறோம். நச்சு நீக்கம் பத்தினா உண்மைகளும் கட்டுக்கதைகளும் என்ன, நம்ம உடம்போட இயற்கை நச்சு நீக்க அமைப்பு எப்படி வேலை செய்யுது, காலையில நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டீடாக்ஸ் பழக்கங்கள், கல்லீரல் மற்றும் குடலை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, அப்புறம் கடைசியா ரொம்பவே முக்கியமான டிஜிட்டல் மற்றும் மன நச்சு நீக்கம். இதெல்லாம் பத்தி தான் ஒவ்வொன்னா பார்க்க போறோம். முதல்ல இந்த நச்சு நீக்கம் பத்தின உண்மைகளையும் கட்டுக்கதைகளையும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்ப நம்ம கிட்ட பேசுற மொழிய நம்ம கவனிக்கணுங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு, சுவாசிக்கிற காத்து வழியா தினமும் பல ரசாயனங்கள் நம்ம உடம்புக்குள்ள போகுது. அதனால உடம்புல கழிவுகள் அதிகமா தேங்கிடுச்சுன்னா அது சில அறிகுறிகளை காட்டும். எந்த காரணமும் இல்லாம ரொம்ப சோர்வா இருக்கிறது, சருமத்துல ஏற்படுற அரிப்பு, முகம் வீங்கிறது, அடிக்கடி வர அலர்ஜி, அப்புறம் தொடர்ச்சியான மூட் ஸ்விங்ஸ் இல்லைன்னா கடுமையான வயிறு உப்பசம், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபீல் பண்ணாலும் உங்க உடம்புக்கு ஒரு ரீசெட், அதாவது டீடாக்ஸ் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, டீடாக்ஸ் தேவன் தெரிஞ்சாச்சு. அடுத்து உடம்போட இயற்கையான நச்சு நீக்க அமைப்பு எப்படி உள்ளேந்து வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். உடம்புக்கு டீடாக்ஸ் தேவைன்னு சொன்ன உடனே கடைங்களுக்கு போய் விலை உயர்ந்த மாத்திரைகளை வாங்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நம்ம உடம்புக்குள்ளேயே இயற்கையாவே ஒரு சூப்பரான ஃபில்டர் சிஸ்டம் இருக்கு. முக்கியமா நம்ம கல்லீரல். இது 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்து ரத்தத்துல இருக்கிற நச்சுக்களை நீக்கிறது தான் இதோட மெயின் வேலை. இது மட்டும் இல்லாம ரத்தத்தை வடிகட்ட சிறுநீரகம், செரிமான கழிவுகளை நீக்க குடல், அப்புறம் சருமம், நுரையீரல்னு ஒரு பெரிய டீமே நமக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத தவிர்த்துட்டு தினமும் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செஞ்சாலே போதும், இந்த உறுப்புகளோட வேலையை நம்ம ரொம்ப சுலபமாக்கிடலாம். உள்ளுறுப்புகள் நல்லா வேலை செய்ய நம்ம வெளியில இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அதுக்காகத்தான் சில காலை நீர நச்சுனிக்க பழக்கங்களை நம்ம ஆரம்பிக்கணும். உங்க காலை நேரத்தை ஒரு சூப்பரான டீடாக்ஸ் நேரமா மாத்த இந்த 3 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. காலையில எழுந்ததும் முதல் வேலையா ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு குடிங்க. இதுல இருக்கிற வைட்டமின் சி உடம்ப நல்லா சுத்தப்படுத்தும். 2வது விஷயம் ஆயில் புல்லிங். 3வது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்கோ அப்புறம் பிராணாயாமம். இந்த மாதிரியான ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகள் செய்யும்போது நுரையீரல்ல இருக்கிற மாசுகள் வெளியேறி உடம்ப முழுக்க ரத்த ஓட்டம் சூப்பரா அதிகரிக்கும். நான் சொன்னதுல இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிற பாரம்பரிய முறைய பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற ஒரு நச்சு நீக்க முறை தாங்க. ஒன்னும் இல்ல, வெறும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய வாயில ஊத்தி ஒரு 2 நிமிஷம் கொப்பளிச்சிங்கன்னா உங்க உமிழ்நீர்ல சில ஸ்பெஷலான என்சைம்கள் உருவாகும். இது ரத்தத்திலையும் உடம்புலயும் இருக்கிற ரசாயன கழிவுகளை நாக்கு வழியா வெளியே கொண்டு வந்துரும். அதோட தொண்டையில இருக்கிற கிருமிகளும் அழிஞ்சிரும். சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட ரொம்பவே எஃபெக்டிவான வாய்வழி நச்சு நீக்க முறை இது. காலை பழக்கங்களை பத்தி பார்த்தோம். அடுத்து நம்ம மெயின் ஃபில்டர்களான கல்லீரல் மற்றும் குடலை எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். கல்லீரல்ல ஏற்படுற வீக்கத்தை குறைச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில குடிக்கிற சில பானங்கள் ரொம்பவே உதவி செய்யும். உதாரணத்துக்கு கிரீன் டீ. இதுல இருக்கிற EGCG அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரல்ல கொழுப்பு சேரத தடுக்குது. அடுத்து பீட்ரூட் ஜூஸ். இதுல இருக்கிற பீடைன் கல்லீரல் செல்களை நச்சுக்கள்ல இருந்து பாதுகாக்குது. ரொம்ப முக்கியமா சக்கரை சேர்க்காத பிளாக் காஃபி. இது ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை தூண்டிவிட்டு சேதமடைந்த செல்களை நீக்கி புது செல்களை வளர வைக்குது. கல்லீரலை பார்த்தாச்சு. அடுத்தபடியா குடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு ஆரோக்கியமான குடலுக்கு தேவையான உணவு விகிதத்தை பாத்தீங்கன்னா அதிக நார்ச்சத்து இருக்கிற தானியங்கள், பீன்ஸ், அப்புறம் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறது உங்க மலக்குடலை ஈஸியா சுத்தப்படுத்திடும். இது கூடவே வெதுவெதுப்பான தண்ணி, கேரட் அல்லது வெள்ளரிக்காய் மாதிரியான காய்கறி ஜூஸ்கள், அப்புறம் செரிமானத்தை தூண்டுற இஞ்சி தேன் கலவை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா குடல்ல தங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாம் முற்றிலுமா வெளியேறிடும். இவ்ளோ நேரம் உடம்ப பத்தி பேசினோம். ஆனா அடுத்ததா நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் டிஜிட்டல் மற்றும் மன நச்சு நீக்கம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம உடம்ப விட அதிகமா நச்சுத்தன்மையோட இருக்கிறது நம்ம மனசுதாங்க. டிஜிட்டல் சாதனங்கள் அப்படிங்கிறது தகவல் தொடர்புக்கு மட்டுமே தவிர முடிவற்ற பொழுதுபோக்கிற்கு அல்ல. இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில கண் முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மொபைல் போன் நம்ம கையிலேயே ஒட்டிட்டு இருக்கு. போன் இல்லனா பதற்றமாகிற நோமோஃபோபியா அப்படிங்கிற மனநிலை நிறைய பேருக்கு வந்துடுச்சு. ஒரு தகவல் தொடர்புக்கான கருவி இன்னைக்கு நம்மள அடிமையாக்கிடுச்சு. இதுல இருந்து கொஞ்ச நேரமாவது விலகி இருக்கிறது தான் உண்மையான மென்டல் டீடாக்ஸ். இந்த மொபைல் போன் அடிமைத்தனம் நம்மளை எப்படி சிறுக சிறுக பாதிக்குதுன்னு கம்பேர் பண்ணி பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஒரு பக்கம் கழுத்து வலி, விரல்கள்ல வலி, கண்ணுல சோர்வு, கதிர்வீச்சு பாதிப்புன்னு உடம்ப டேமேஜ் பண்ணுது. இன்னொரு பக்கம் நினைவாற்றல் குறையிறது, அதிகப்படியான மன அழுத்தம், கோபம், தூக்கமின்மைன்னு மனசையும் சிதைக்குது. இன்ன பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பா நமக்கு சில டிஜிட்டல் எல்லைகள், அதாவது பவுண்டரிஸ் தேவை. அந்த டிஜிட்டல் பவுண்டரிஸை எப்படி செட் பண்றது? ரொம்ப சிம்பிள். முதல்ல சாப்பிடும்போது டிவி இல்லனா மொபைல் பார்க்கறத சுத்தமா நிறுத்துங்க. போன்ல வர்ற தேவையற்ற நோட்டிஃபிகேஷன் சத்தங்களை மியூட் பண்ணி வைங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ராத்திரி 10 மணிக்கு மேல படுக்கை அறைக்குள்ள எந்த ஒரு ஸ்கிரீனையும் கொண்டு போகாதீங்க. அதுக்கு பதிலா புக்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி காலையில எழுந்த உடனே போனை பார்க்கற பழக்கத்தை விட்டுட்டு 30 நிமிஷத்தை உங்க உடம்புக்காகவும் மனசுக்காகவும் மட்டுமே ஒதுக்குங்க. இறுதியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான நச்சு நீக்கம் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை நீக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அதாவது டிஜிட்டல் குப்பைகளை நீக்கிறது தான். அதனால டீடாக்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாள் பண்ற விஷயம் இல்ல, அது நம்மளோட ஒரு லைஃப் ஸ்டைலா மாறணும். சரி, நாம இந்த விளக்கு தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சும்மா கேட்டுட்டு விட்டுறாம உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானா மாத்துங்க. நான் சொன்ன ஆயில் புல்லிங் முறையா இருக்கட்டும், இல்லனா சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ணாத பழக்கமா இருக்கட்டும், இதுல எதை நீங்க இன்னைக்கே உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ண போறீங்க? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு ஒரு முடிவெடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த ஆரோக்கியமான பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க.